திருக்குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலையலையாய் அன்புறவாய் உன்னாலயம் சேர்ந்திடும் பல இதயம். புனித பலி உறவின் பலி, பொது வாழ்வு தரும் அன்பின் பலி. புனித பலி உறவின் பலி, பொது வாழ்வு தரும் அன்பின் பலி. இறைக்குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலையலையாய் அன்புறவாய் உன்னாலயம் சேர்ந்திடும் பல இதயம். ஆலயமணியின் ஓசையிலே சங்கமித்து கூறி வாருங்களே. ஆனந்தமாய் அன்புறவாய் இறைவன் திருமுன் கூடிடுவோம். ஆலயமணியின் ஓசையிலே சங்கமித்து கூறி வாருங்களே. ஆனந்தமாய் அன்புறவாய் இறைவன் திருமுன் கூடிடுவோம். தலைவன் இயேசு வழியிலே தரணி எங்கும் சென்றிடுவோம். தலைவன் இயேசு வழியிலே தரணி எங்கும் சென்றிடுவோம். பகிர்வோம் உயர்வோம் பலியினில் இணைவோம். இறைக்குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலையலையாய் அன்புறவாய் உன்னாலயம் சேர்ந்திடும் பல இதயம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டின் பொதுக்காலம் 16ஆம் ஞாயிறினை இன்று நம் தாயாம் திரு அவையோடு இணைந்து மகிழ்வோடு கொண்டாடுகிறோம். இதோ கடவுள் எனக்கு துணைவராயிருக்கின்றார். என் ஆண்டவர் என் வாழ்விற்கு ஆதரவாயிருக்கின்றார். தன்னார்வத்தோடு உமக்கு பலி செலுத்துவேன். என் ஆண்டவரே, உமது பெயரை என்றென்றும் போற்றுவேன். ஏனெனில் அதுவே எமக்கு நல்லது. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி ஆகுக.
உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, நீர் உளம் கனிந்து உம்மடியார்களாகிய எங்களில் உம்மருட்கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆடுகளை கூட்டி சேர்த்து அவற்றை பேணி காக்க நான் மேய்ப்பர்களை நியமிப்பேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. ஆண்டவர் கூறுவது: என் மேய்ச்சலுக்குட்பட்ட ஆடுகளை அழித்து சிதறடிக்கும் மேய்ப்பர்களுக்கு ஐயோ கேடு. தம் மக்களை வழிநடத்தும் மேய்ப்பர்களுக்கு எதிராக இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: நீங்கள் என் மந்தையை சிதறடித்து விட்டீர்கள், அதனை துரத்தியடித்தீர்கள், அதனை பராமரிக்கவில்லை. இதோ உங்கள் தீச்செயல்களின் காரணமாக உங்களை தண்டிக்கப் போகிறேன் என்கிறார் ஆண்டவர். என் மந்தையில் எஞ்சியிருக்கும் ஆடுகளை நான் துரத்தியடித்த அனைத்து நாடுகளிலிருந்தும் கூட்டி சேர்த்து அவர்களுக்குரிய ஆட்டுப்பட்டிக்கு கொண்டு வருவேன். அவையும் பல்கி பெருகும். அவற்றை பேணி காக்க நான் மேய்ப்பர்களை நியமிப்பேன். இனி அவை அச்சமுறா, திகுலுறா, காணாமலும் போகா என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் கூறுவது: இதோ நாட்கள் வருகின்றன, அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்ற செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார். அவர் ஞானமுடன் செயல்படுவார். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அவர் தம் நாட்களில் யூதா விடுதலை பெறும், இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்கேனு, ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, செய்யாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, செய்யாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. முன்னன்பு சாரலில் நனைந்தாலே போதும் இன்னல்கள் நீங்கிடுமே, உன் சுவாச காற்றினில் கலந்தாலே போதும் விண்வாசல் அடைந்திடுவே. முன்னன்பு சாரலில் நனைந்தாலே போதும் இன்னல்கள் நீங்கிடுமே, உன் சுவாச காற்றினில் கலந்தாலே போதும் விண்வாசல் அடைந்திடுவே. நான் என்றும் உன் சாயல்தானே, உன் கோயில் குழிக்குள்ள நீ வா. நான் என்றும் உன் சாயல்தானே, உன் கோயில் குழிக்குள்ள நீ வா. சாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, செய்யாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, செய்யாக நம்பி வந்தோம் வாழ்வின் ஒளியேற்றவா. இரண்டாம் வாசகம். இயேசுவே நமக்கு அமைதி அருள்பவர். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 13 முதல் 18 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஒரு காலத்தில் தொலையில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்பவர். அவரே இரண்டு இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை என்னும் சுவரை தமது உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாய் தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார். பல கட்டளைகளையும் விதிகளையும் கொண்ட யூத சட்டத்தை அழித்தார். இரு இனத்தவரையும் தம்மோடு இணைந்திருக்கும் புதியதொரு மனித இனமாக படைத்து அமைதி ஏற்படுத்தவே இவ்வாறு செய்தார். தாமே துன்புற பகைமையை அழித்தார். சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஓருடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க இப்படி செய்தார். அவர் வந்து தொலையிலிருந்த உங்களுக்கும் அருகிலிருந்த அவர்களுக்கும் அமைதியை நற்செய்தியாக அறிவித்தார். அவர் வழியாகவே இரு இனத்தவராகிய நாம் ஒரே தூய ஆவி மூலம் நம் தந்தையை அணுகும் பேறு பெற்றிருக்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன.
எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அத்தியாயம் 6. வாழ்வு தருகிற உயிருள்ள இறை வார்த்தைகள் 30 முதல் 34 முடிய. அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவையெல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாயிருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்தனர். இதனால் கடவுள் அவர்கள் மீது பரிவு கொண்டார். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் முன்னிலையில் இந்த தெய்வீக திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுத்து இறை ஆசீரை பெற வந்திருக்கும் நம் ஒவ்வொருவரையும் கடவுள் நிறைவாக இந்த நாளில் ஆசிர்வதிக்கிறார். ஆண்டவரை நாடி தேடி வந்திருக்கிற நாம் எத்தகைய மனநிலையோடு இந்த ஆலயத்தில் கூடி செபித்துக் கொண்டிருக்கிறோம்? இந்த திருப்பலியில் நாம் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். கடவுளை உளமாற போற்றி புகழ்ந்து அவரை ஆராதித்து துதித்துக் கொண்டிருக்கிறோமா? கடவுள் நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். அந்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லி கடவுளுடைய புகழ் பாடி அவரின் சாட்சிகளாக வந்து நிற்கிறோமா? நம்முடைய உள்ளத்திலே இருக்கிற வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், நாம் செய்த பாவங்கள், மனவருத்த தருணங்கள், துரோகங்கள், இவற்றிற்காக மனம் வருந்தி மனம் உருகி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்பதற்கு வந்திருக்கிறோமா? கடவுளிடத்தில் எவ்வளவோ நாம் கேட்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய உள்ளத்தில் எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு பல்வேறு அவசியங்களும் தேவைகளும் இருப்பதனால், ஆண்டவரே, எனக்கு இந்த தேவை இருக்கிறது, என் மன்றாட்டுக்கு, என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்து என் ஜெபத்தை கேட்டருளும் என்று சொல்லி வந்திருக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க, அதை தியானிக்க ஆர்வத்தோடு ஓடி வந்திருக்கிறோமா? அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தகைய மனநிலையில் நாம் ஒன்றாக கூடி செபித்தாலும் நம்முடைய உள்ளத்தை ஆய்ந்து அறிந்து புரிந்து வைத்திருக்கிற இறைவன் அதை நன்றாகவே அறிந்துள்ளார். எனவே உங்கள் தேவைகளை நிறைவேற்ற ஆண்டவர் இந்த நாளில்
நம்மை ஆசீர்வதிப்பதை உணருவோம், நம்மை பாதுகாப்பதை உணருவோம், நம்மை வழிநடத்துவதை உணருவோம். அவர் நம்முடைய நோய்களை எல்லாம் குணப்படுத்துவதை ஆழமாய் விசுவசிப்போம். அதன் வழியாய் அவரின் அன்பு சாட்சிகளாய் வாழ வரம் வேண்டி சிறப்பாக இந்த திருப்பலியில் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்தவர்களாய் செபிப்போமாக. ஆமென். ஒரு காலத்தில் தொலையில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இரவு பகல் என்று கடுமையாக உழைத்ததனால் சீடர்களுக்கு ஓய்வெடுப்பதற்கு கூட நேரமில்லை. அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை அழைத்து, நீங்கள் தனிமையான ஓரிடத்திற்கு சென்று பாலை நிலத்திலே ஓய்வெடுங்கள் என்று சொல்லுகிறார். உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரமில்லாமல் கடுமையாக உழைத்திருக்கிறார்கள். பணி வாழ்வு என்பது இத்தகையதாக அமைந்திருக்கிறது. நமக்கு நேரமும் காலமும் அறிந்து கொள்ளவே முடியாது. அவ்வளவு பணிகள் கொட்டி கிடக்கிறது. நல்ல ஆயன்களாக, கிறிஸ்துவின் சாட்சிகளாக, அவருடைய இறையாட்சியின் கருவிகளாக செயல்படுகின்ற ஒவ்வொரு துறவரத்தாரும் கடவுளுடைய மனதை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய அன்பு பணியை நேரம் காலம் பார்க்காமல் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன் இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் என்றால், என் அன்பிற்குரியவர்களே, தேவாலயத்திற்கு வருகின்ற மக்கள் பல்வேறு மனநிலையோடு வருகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி, இவ்வளவு மக்கள் கூட்டம் ஒன்றாக சேர்ந்து வந்திருக்கிறீர்கள், ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறீர்கள் என்றால் ஒரு 5 காரியங்கள் அதில் இடம்பெற்றிருக்கின்றன. ஒன்று, இங்கு குழுமி இருக்கிற சில மக்களில் சில பேர் ஆண்டவரை புகழ வேண்டும், துதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும் என்கிற உணர்வோடு ஒரு கூட்டம் இருக்கும். ஆண்டவரை துதிப்பதற்கும் போற்றுவதற்கும் புகழ்வதற்கும் வருகிற கூட்டம். இன்னொரு கூட்டம் மன வருத்தத்தோடு, மனபாரத்தோடு, கலக்கத்தோடு, செய்த குற்றங்களுக்காக மனம் வருந்தி அந்த பாவ நிலையை உணர்ந்து சோகத்தோடு ஆண்டவர் முன்னிலையில் அவருடைய மன்னிப்பிற்காக, இரக்கத்திற்காக கூடியிருக்கிற கூட்டம் சில பேர் இருப்பார்கள். இன்னும் சில பேர் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும், இந்த இறை வார்த்தையின் மீது ஆர்வம் கொண்டிருக்கிற மக்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். ஆண்டவர் இந்த வாரத்தில் இந்த நற்செய்தியின் வழியாக, இறை வார்த்தைகளின் வழியாக என்னோடு என்ன பேசுகிறார், அந்த வார்த்தைகளை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும், அதை என்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றி நடக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தில் வருகிற சில கூட்டம் உண்டு. இன்னும் சில பேர் விண்ணப்பங்களோடு, மன்றாட்டுக்களோடு, தேவைகளோடு ஆண்டவர் முன்னிலையில் வந்து நிற்பாங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தில் இந்த கஷ்டம், இந்த பிரச்சனை, இந்த நோய் நொடியோடு இருக்கிறோம், இவ்வளவு தேவைகள் இருக்கிறது, இவ்வளவு மன்றாட்டுக்கள் இருக்கிறது, என் உள்ளத்தில் விண்ணப்பங்கள் நிறைந்திருக்கின்றன. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே என்று சொல்லி பாடி செபித்து அழுது புலம்பி ஆண்டவருடைய அருளுக்காக, தேவைகளுக்காக மன்றாடுகிற கூட்டம் ஒரு கூட்டமாக இருக்கும். இன்னொரு நிலையினரும் உண்டு. அவர்கள் கடவுள் அவர்களுக்கு செய்த நன்மைகளுக்கு, ஒரு வாரம் ஆயிருக்குதுன்னு வச்சுங்க, போன ஞாயிற்றுக்கிழமை அதோட இந்த ஞாயிற்றுக்கிழமை, ஒரு வார காலம். இந்த ஒரு வார காலமோ அல்லது ஒரு மாத காலமோ கடவுள் பல நன்மைகளை நமக்கு செய்திருப்பார், நம் குடும்பத்திற்கு செய்திருப்பார். தனிப்பட்ட விதத்தில் அந்த நன்மைகளை எல்லாம் மனதில் நினைத்தவர்களாய் கடவுளுக்கு நன்றி சொல்வதற்காக ஒரு கூட்டம் வந்திருக்கும். பார்த்தீங்களா எத்தகைய மனநிலையோடு இந்த ஞாயிறு திருப்பலியில் நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம் என்று.
சில பேர் கடவுளை போற்றி புகழ்ந்து ஆராதிக்க, இன்னும் சில பேர் தங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற விண்ணப்பங்களை சொல்லி ஆண்டவருடைய அருளை பெறுவதற்காக, இன்னும் சில பேர் பாவத்திற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்பதற்காக, இன்னும் ஒரு கூட்டத்தினர் கடவுளுடைய முன்னிலையில் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி கூறி ஆண்டவருடைய ஆசீரை இன்னும் மேன்மேலும் பெற்றுக்கொள்வதற்காக, இன்னும் ஒரு சில பேர் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செயலாற்றுகிறார், அவருடைய வார்த்தை நம்மை எப்படி வாழ வைக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வதற்காக. இப்படியாகத்தான் நாம் ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய இந்த தேவாலயத்தில் ஒன்றாக இணைந்து வந்து இந்த திருவழிபாடுகளில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம் என அன்புக்குரியவர்களே. இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் அற்புதமாக சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். ஆடுகளை கூட்டி சேர்த்து அவற்றை பேணி காக்க நான் மெய்ப்பர்களை நியமிப்பேன். இஸ்ராயேல் மக்களை வழிநடத்துவதற்கு தலைவர்கள் இருந்தார்கள், அரசர்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த தலைவர்களும் அரசர்களும் நீதியை மறந்து, உண்மையை மறந்து, மக்களுடைய நலனில் அக்கறை காட்டாமல் சுயநல போக்காக வாழ்ந்தது, சுயநலத்தில் இருந்தது, தன்னலத்தை நாடியது, பொது நலத்தை மறந்தது ஆண்டவருடைய பார்வையில் மிகுந்த வேதனையை தந்ததாக இருக்கிறது. மக்கள் எல்லோரும் அவதிப்படுகிறார்கள். ஐயோ, எங்களை பேணி பாதுகாத்து வழிநடத்துவதற்கு யாரும் இல்லையே, நாங்கள் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறோமே, புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறோமே, ஆகினில்லா ஆடுகளாக தவிக்கிறோமே என்பதுதான் மக்களுடைய மனநிலையாக இருந்தது. இதை சரியாக புரிந்து கொள்கிற ஆண்டவர் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக பாருங்க, என் மேய்ச்சலுக்குட்பட்ட ஆடுகளை அடித்து சிதறடிக்கும் மெய்ப்பர்களுக்கு ஐயோ கேடு. ஆடுகளை மேய்ப்பதற்கும் பேணி பராமரிப்பதற்கும் அந்த ஆயன்களை ஆண்டவர் நியமித்தார். ஆனால் அந்த ஆயன்கள் ஆடுகளுடைய நலனில் அக்கறை காட்டாமல் அந்த ஆடுகளை சிதறடித்து அந்த ஆடுகளை அழித்ததனால ஆண்டவர் நேரடியாக வந்து செயலாற்றுகின்ற அந்த செயல் தன்மையை விளக்குகிறது. மக்கள் மீது கடவுள் கொண்டிருக்கிற அன்பினை அது வெளிப்படுத்துகிறது. இறை மக்களின் மீது ஆண்டவருக்குள்ள அந்த இரக்கத்தை அற்புதமாய் விளக்கி காட்டுகிறது இன்றைய முதல் வாசகம். நீங்கள் என் மந்தையை சிதறடித்து விட்டீர்கள், அதனை துரத்தி அடித்தீர்கள், அதனை பராமரிக்கவில்லை. இதோ உங்கள் தீச்செயலின் காரணமாக உங்களை தண்டிக்கப் போகிறேன். ஒரு காலகட்டத்தில் கத்தோலிக்க திருச்சபையில் இருந்த பல ஆடுகள் காணாமல் போனது. ஆச்சரியமா இருக்குல்ல? பல ஆடுகள் காணாமல் போனது, பிற சபைகளுக்கு ஓடி போனது. அதுக்கு பல காரணங்கள் உண்டு, பல காரணங்கள் உண்டு. அதில் ஒரு காரணம் மெய்ப்பரும் கூட. மெய்ப்பர் தன்னுடைய ஆடுகளை சரியாக பராமரிக்காததுனால, பேணி வளர்க்காததுனால, அக்கறை காட்டாததுனால, அவர்களின் மீது அன்பு செலுத்தாததுனால சில ஆடுகள் சிதறுண்டு போனது, சில ஆடுகள் தொலைந்து போனது, சில ஆடுகள் அழிந்தும் போனது. திருச்சபை வரலாற்றில் இது நடந்தது. இதை சரியாக உணர்ந்து கொண்ட தற்பொழுதைய திருச்சபை, இப்பொழுது இருக்கிற குருமார்கள், ஆயர்கள் ஊக்கத்தோடு உற்சாகத்தோடு இறை மக்களை எப்படி கூட்டி சேர்க்கலாம், திருச்சபையை இன்னும் எப்படி புத்துணர்ச்சியோடு வைத்துக் கொள்ளலாம் என்பதில் பல்வேறு முயற்சிகளை செய்து தொலைந்து போன ஆடுகளை, காணாமல் போன ஆடுகளை, சிதறுண்டு போன ஆடுகளை மீண்டுமாய் கூட்டிச் சேர்க்கின்ற ஒரு அற்புதமான ஆசீர்வாதம் தாயாம் கத்தோலிக்க திருச்சபையில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இதை நீங்கள் நன்றாகவே உணர்ந்திருப்பீர்கள், அறிந்து கொண்டிருப்பீர்கள். அதைத்தான் ஆண்டவருடைய வார்த்தையின் வழியாகவே நாம் உணர்ந்து கொள்கிறோம். இதோ உங்கள் தீச்செயலின் காரணமாக உங்களை நான் தண்டிக்கப் போகிறேன் என்கிற வார்த்தை ஆண்டவர் பயன்படுத்தினாலும், ஆண்டவர் பாருங்க, சிதறுண்ட ஆடுகளை மீண்டுமாய் கூட்டிச் சேர்த்து அவர்களுக்கு ஆட்டுப்பட்டியலில் அவர்களை கொண்டு வந்து சேர்ப்பேன். அவற்றை பேணி காக்க நான் மெய்ப்பர்களை நியமிப்பேன். இனி அவை அச்சமுறா. அந்த ஆடுகளுக்கு இனிமே பயம் கிடையாது. திகிலுரா. அந்த ஆடுகள் காணாமல் போகா. தாவீதுக்கு நீதி உள்ள ஓர் அரசரை தருவேன். அந்த அரசர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையினால் தொலைந்து போயிருந்த இஸ்ராயேல் மக்கள், காணாமல் போயிருந்தவர்கள், சிதறடிக்கப்பட்டவர்கள், அழிந்த நிலையில் இருந்த மக்களை மீண்டுமாய் ஆண்டவருடைய அன்பும் இரக்கமும் அவர்களை மீட்டெடுத்தது. இறை வார்த்தை இன்றைய நாளில்
இன்றைய 2ஆம் வாசகத்தின் வழியாக வெளிப்படுத்தி சொல்லுகிறது. ஒரு காலத்தில் தொலையில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரத்தத்தின் மூலம் அவருடைய அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவினுடைய அருகில நாம் வந்திருக்கிறோம். அவருடைய அன்பிற்குரியவர்களாக இருக்கிறோம். பிரிந்து நின்ற அந்த பகைமை சுவரை தமது உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாக ஆண்டவர் அந்த பிரிவினை, அந்த பகைவனை அழித்து விட்டார். மாறாக நம் எல்லோரையும் ஒன்றாக அவர் இணைத்து வைத்திருக்கிறார். அமைதி ஏற்படுத்தவே அவர் இதை செய்தார் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. தாமே துன்புற்று, வேற எவரும் இல்லை, வேற எவர் மீதும் நம்பிக்கை வைக்கல. ஆண்டவர் தன்னுடைய ஒரே பேரான மகனான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தினுடைய மீட்பிற்காக, இந்த உலக மக்களின் பாவத்திற்காக தாமே துன்புற்று பகைமையை அழித்தார். சிலுவையின் வழியாக ஒரு இனத்தவரையும் ஓருடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்கினார். அவர் வழியாகவே தூய ஆவியின் மூலம் நாம் எல்லோரும் தந்தையாம் கடவுளிடம் இப்பொழுது இணைக்கப்பட்டிருக்கிற பேறு பெற்றவர்களாய் வாழ்கிறோம். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு திருத்தலத்தில் திருப்பலி நிறைவேற்றுவதற்காக போயிருந்தேன். அங்கே ஒரு அம்மா வருத்தத்தோடு வந்து அந்த சகோதரி என்னிடத்தில் பேசினார்கள். ஃபாதர், என்னுடைய கணவரை நான் மனதார நம்பினேன். அவர் மீது எனக்கு அவ்வளவு அன்பு பிரியம் இருந்தது. எனக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். என்னுடைய கணவன் வெளிநாட்டில் வேலை செய்கிறார். என்னுடைய குடும்பம் நன்றாக இருந்தது. சமாதானமா, மகிழ்ச்சியோட, மன நிறைவோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல எனக்கு ஒரு தகவல் கிடைத்தது. அது மிகுந்த மன வலியை, வேதனை எனக்கு தந்தது. ஃபாதர், என்னுடைய கணவனுக்கு அங்கு இருக்கின்ற வேறொரு பெண்ணோடு தொடர்பு கொண்டு அவர் அந்த பெண்ணோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று. இந்த துரோகத்தை நான் எப்படி ஃபாதர் ஏற்றுக்கொள்வது? எனக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. மனபாரத்தோடு வந்திருக்கிறேன், மன வருத்தத்தோடு இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறேன். கடவுள் தான் ஃபாதர் எனக்கு இரக்கம் காட்டணும். எனக்காக, அந்த 2 பிள்ளைங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க ஃபாதர். இந்த மனநிலையோடு வருகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த மனநிலையோடு வருகிறவர்களுக்கு நாம் ஆறுதல் மொழிகளை கூற வேண்டும். குருவானவர்களாக இருக்கிறவர்கள், அருட்தந்தைகளாக இருக்கிறவர்கள், அருட்சகோதரிகளாக, இறை ஊழியர்களாக, துறவிமார்களாக இருக்கிற நாம் நம்முடைய ஆடுகளான மக்களின் மீது அக்கறை காட்ட வேண்டும், ஈடுபாடு கொண்டிருக்க வேண்டும், அனுசரணையாக அவர்களை விசாரிக்க வேண்டும். நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, உடம்பு பரவாயில்லையா? சின்ன சின்ன வார்த்தைகளின் வழியாக அவர்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிறது, மன நிறைவு கிடைக்கிறது, நம்மை ஒரு நல்ல ஆயனாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கிறது. இத்தகைய தாக்கத்தை தான் நம்முடைய திருச்சபையில் இன்னும் அதிகமாக நாம் கட்டி எழுப்ப வேண்டும், தூண்டி எழுப்ப வேண்டும். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஏனென்றால் இந்த திருவழிபாட்டிற்கு வருகிறவர்கள், தெய்வீக பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறவர்கள் பல பேர் நோய்வாய்ப்பட்டு வந்திருக்கலாம், துன்பத்தோடு வந்திருக்கலாம், மன கஷ்டத்தோடு பாரத்தோடு வந்திருக்கலாம், மன வலிகளோடு வந்திருக்கலாம், தேவைகளுக்காக வந்திருக்கலாம், குடும்பத்தில் பிரிவுகள் இருந்திருக்கும், சண்டை சச்சரவுகள் இருந்திருக்கும், புரிந்து கொள்ளாத தருணங்கள் இருந்திருக்கும், முதுமையில் சில பேர் வாடிக்கொண்டு வருத்தத்தோடு வந்திருக்கலாம். இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நம்முடைய வார்த்தைகள் ஆறுதலின் வார்த்தைகளாக, நம்பிக்கையின் வார்த்தைகளாக, அவர்களை ஊக்கமூட்டி திடப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்கிற போதுதான் இந்த திருவழிபாடு அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. நாமும் நம்முடைய மக்களுக்கு நல்ல ஆயன்களாக, கடவுளால் நியமிக்கப்பட்ட சிறந்த ஆயன்களாக நம்மாலும் வாழ முடியும். அத்தகைய ஆசீர்வாதத்தை இந்த தெய்வீக திருப்பலியில் இறைஞ்சி வேண்டுவோம். நல்ல ஆயன்களாக நல் மக்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற இறை அருளை கடவுள் தர வேண்டுவோம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரே
பிறந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்ட இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவன் மக்கள் அனைவரும் மீட்படையவும் உண்மையின் நிறை அறிவை பெறவும் விரும்புகின்றார். முழு மனதுடன் அவரை நோக்கி மன்றாடுவோமாக. கடவுளின் புனித திரு அவைக்காக வேண்டுவோம். ஆண்டவர் அதனை பேணி காத்தருள வேண்டுமென ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு அவையை வழிநடத்துகிற முதன்மை ஆயரான திருத்தந்தை, மறைமாவட்டத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிற பேராயர், ஆயர்கள், பங்குதலங்களில் இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிற அனைத்து பங்கு பணியாளர்கள், அருட்தந்தையர்கள், துறவிமார்கள், கல்வி நிறுவனங்களிலிருந்து மாணவிகளை வழிநடத்தி கொண்டிருக்கிற அருட்சகோதரிகள், இறை ஊழியர்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்கவும் அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் தரவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்துலக மக்களுக்காக வேண்டுவோம். ஆண்டவர் அவர்களிடையே ஒற்றுமை நிலவச் செய்தருள வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பல்வேறு தேவைகளில் உழல்வோர் அனைவருக்காக செபிப்போம். ஆண்டவர் அனைவரையும் தேற்றி அருள வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் நம்முடைய அன்றாட தேவைகளுக்காகவும் இறைவனிடத்திலே சிறப்பாக நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் செபிப்போம். ஆண்டவர் நம் அனைவரையும் அவருக்கு உகந்த காணிக்கையாக ஏற்றருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய குடும்பத்தில் வாழ்ந்து மரித்திருக்கிற ஆன்மாக்களுக்கு இறைவன் நித்திய இலைப்பாற்றியை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக செபிப்போம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறைப்பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளி தரும் நேரம். வாழும் வாழ்வை பலியாக
தருவாய் நீ. வாழும் வாழ்வை பலியாய் தந்தே வரமே தருவாய் நீ. போதும் என்ற மனமே தந்த பொறுத்துக் கொள்வாய் நீ. போதும் என்ற மனமே தந்த பொறுத்துக் கொள்வாய் நீ. என் அன்ப தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் அன்ப தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் வாழ்வின் ஜீவனும் நீ. காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தீரே. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ள உம்மடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்பிற்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்விற்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானகத் தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவரே நம் இறைவன் தூயவரே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவரே. தூயவரே நம் இறைவன் தூயவரே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவரே. விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவராசி பெற்றவரே, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா,
உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. காணிக்கை பொருட்களை இந்த பலிபீடத்தில் வைத்து ஆண்டவருடைய இறை அருளுக்காக, அவருடைய நல்லாசிருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற நாம் இதோ நம்மை முழுவதுமாக ஆண்டவருடைய திருக்கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். இந்த காணிக்கை பொருட்களின் மீது தூய ஆவியினுடைய வல்லமை எழுந்தருளி வருகிற போது அதே ஆவியின் ஆற்றலினால் நாம் ஒவ்வொருவரும் நிரப்பப்பட, தூய ஆவியினுடைய வல்லமையை பெற்ற மக்களாக கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ வரம் வேண்டி நம்மை முழுவதுமாய் இந்த காணிக்கை பொருட்களோடு அர்ப்பணம் செய்வோம். இறை ஆசீரை பெற உருக்கத்தோடு இவ்வேளையில் தூய ஆவியினுடைய வல்லமைக்காக இறைஞ்சு மன்றாடுவோம். ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று குழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டி, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ்,
எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நேரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். தரும் உணவே
என் உயிருக்குள் உயிராய் வா வா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வா வா. வா வா இறைவா, வாழ்வின் உறவா என் உயிரே சுவை வா வா. வா வா இறைவா, வாழ்வின் உறவா என் உயிரே சுவை வா வா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். இரக்கமும் அருளும் உடைய ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை நினைவில் நிலைக்கச் செய்துள்ளார். அவர் தமக்கு அஞ்சி நடப்போருக்கு உணவு அளித்தார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த உம் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மந்தைகளுக்கு சிறந்த நல்ல ஆயன்களாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நாவில் புது பாடல் இந்த நேசு தருகிறார். இந்த நாவில் புது பாடல் இந்த நேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாடல் இந்த நேசு தருகிறார். இந்த நாவில் புது பாடல் இந்த நேசு தருகிறார்.